ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கசகச பாயசம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பைத்தம்பருப்பு, ஏலக்காய், தேங்காய், முந்திரி, திராட்சை, வெல்லம், பால், நெய். கசகசை ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி பைத்தம்பருப்பு குளிர்ச்சி தான் உடம்புக்கு. அது பிளட் சுகர் லெவல் கம்மி பண்ணுது நம்மளுக்கு. ஸோ அதை டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைனாலும் ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது எதுன்னா இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். நீங்கள் கசகச பாயசன்றது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். இது முதல்ல என்ன பண்ணணும்னா, இதை பாருங்கள், இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சுக்கணும். கசகசவும் பைத்தம்பருப்பு ரெண்டு சேர்த்து குக்கரில் ஒரு 2 விசில் போதும். 2 விசில் போட்டாலும் ஒன்று வெந்துடும் உங்களுக்கு. ஸோ வேக வச்சு நான் வச்சுன்னு இருக்கேன். இதை இப்போ நம்ம நெய் வச்சு தாளிச்சிக்கலாம். இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ முதல்ல நெய் போட்டுக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெய் சூடான அப்புறம் கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம். கருப்பு திராட்சைனாலும் போட்டுக்கலாம், உடம்புக்கு நல்லது அது. இப்போ நெய் சூடானோடனே திராட்சை எல்லாம் நல்லா குண்டாகிடுச்சு பாருங்கள். அழகாக பொரிக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பொரிச்ச உடனே இப்போ நம்ம பைத்தம்பருப்பு கசகசை போட்டு, பைத்தம்பருப்பு 1 கப்புனா கசகசை ஒரு 2 கை போடணும். போட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம். இதை நம்ம இதில் போடுறோம். சிம்மில் வச்சுக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ இதில் நம்ம பாயசம்னு சொன்னோம். நம்ம இப்போ வெல்லத்தை போடுறோம். அடுத்தது வெல்லம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ போட்டுட்டு இது இப்படி போட்டீங்களா. ஸோ இதை கரையிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறோம் நம்ம. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது. நம்ம வெல்லத்தை போட்டுடுறோம் ஃபுல்லாக. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி கழிச்சிக்கலாம். இதில் கசகசம் 1 ஸ்பூன் மட்டும் போடாதீங்க. நல்லா 1 கப்பு பைத்தம்பருப்புனா நல்லா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி உடஞ்சிடுச்சு எல்லாமே. வெல்லமும் கரையிட்டோம். இப்போ வெல்லம் கரையும் போது நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சம் போடலாம். ஸோ ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு அடித்து வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை இருந்ததுன்னா வெள்ளை சர்க்கரை போட்டு அடிச்சுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை போட்டு அடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்குன்றதுனால போட்டிருக்கு. எல்லா பண்டிகைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஜவ்வரிசி பாயசம் பண்ணுவோம் இல்லையா, சேமியா பாயசம் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி கசகச பாயசம் பைத்தம்பருப்பு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா பசங்க அந்த டைமில் ஒரு பாயசம் வடை என்னால் நல்லா சாப்பிட்டுடுவாங்க. ஸோ இது உடம்புக்கு நல்லது. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை அதுக்கு பதிலாக இதை நீங்கள் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி கூட இதை பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா பாதி வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ இதோட தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான். நீங்கள் கொಬ್ಬரை இருந்ததுன்னா அந்த கொಬ್ಬரை துருவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். கொಬ್ಬரை இல்லைன்னா பச்சை தேங்காய் இந்த மாதிரி துருவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ பச்சை தேங்காய் தான் துருவிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ வெல்லம் எல்லாம் கரைஞ்சிடுச்சு. இப்போது தேங்காவும் மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பால் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பாயசன்றதுனால ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாதுனால பாயசத்துக்கு 1 கிளாஸ் பால் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு டேஸ்ட்டுக்கு நம்ம சேர்க்க வேண்டியது நெய் தான். ஸோ பால் எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சுட்டோன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்டிகை டைமில் நீங்கள் ரெகுலராக பண்ணுற பாயசத்தோடு இது நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னால் நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிவிட்டு எடுத்துன்னு போல் ஹெல்த்துக்கு நல்லது உங்களுக்கு. இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது. ஸோ இப்போ பார்த்தா நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இந்த பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் இதில் நான் வெல்லம் போட்டிருக்கேங்க. நீங்கள் வெல்லம் இல்லைன்னா கரிப்பட்டி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். வெறும் சர்க்கரை நான் போட வேண்டாம் இதில். எதுக்குன்னா இதில் எல்லாம் இருக்கிறது எல்லாமே ஹெல்த் ஓரியன்ட் தான், நல்லா இருக்குது.
ஸோ அதனால் நீங்கள் வந்து கருப்பட்டி அந்த மாதிரியெல்லாம் போட்டிங்கன்னா போடலாம் இதில். ஸோ இதாகிடுச்சுங்க. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ கசகச பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.